இந்த கோட் லைஃப் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கும் உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதிச்சு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் இந்த கோட் லைஃப். பிருத்திவிராஜ் சார் வந்து காசுக்காக வேற நாடு போய் நல்லா சம்பாதிக்க போறாரு. அங்கே மாட்டிக்கிட்டவர் எப்படி மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்தார், என்ன பிரச்சனையில மாட்டினார், அதுதான் இந்த கோட் லைஃப். ஆடு ஜீவிதம் மலையாளம் சினிமா ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிடுச்சு. இந்த சர்வைவல் த்ரில்லர்னாலே அதை வேற லெவலில் அவங்க பண்ணுறாங்க. அதுவுமே இந்த படத்தில் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. பிருத்திவிராஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னுடைய அப்பாவோட நேம் வச்சு நான் ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் சினிமாக்குள்ளே வந்தாலுமே வந்து டேலண்ட் இருந்தால் நிலச்சி நிற்க முடியும். அவருக்கு ரொம்பவே ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு. அது நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. இந்த மூவிக்காக அவர் ஆஸ்கார் வாங்கினா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. 2008 வந்து இந்த மூவியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2024 அவுட்புட் எடுத்து வந்து ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஒரே வேர்டில் இந்த படத்தை சொல்ல போனால் திஸ் மூவி டிசர்வ்ஸ் மோர் அட்டென்ஷன் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துடைய டீம் வந்து பட்ட கஷ்டம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அப்பட்டமாக தெரியுது. அதுதான் இந்த படம் வந்து படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே. ஸ்டார்டிங்கில் என்னப்பா அது எங்கே வராது அப்படி போகிறான்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அவர் தப்பிச்சு வரதுலேருந்து ஒவ்வொரு நிமிடமும் திக் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படத்தை இருந்திருக்காரு. அப்படின்னா மலையாளம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளோவில் எப்படி போனால் மலையாள சினிமா எங்கேயோ போயிடும். இது வந்து இந்திய சினிமாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு படம் தான். இந்த படம் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து அட்டென்ஷன் கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படம் பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் அப்போதான் நிறைய வரும், தமிழ்லையும் கூட சொல்ல போனால். பிருத்திவிராஜ் சார் வந்து ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. அவருக்கு வந்து மனுஷன் என்னவா பண்ணியிருக்காருப்பா. இந்த வருஷத்தில் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டுனா அவர் நான் கண்ணை மூடி சொல்லிடுவேன். இவ்வளோ ஹைப் தெரிய இந்த படம் வந்து ஒருத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர். அந்த படம் பார்த்த அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரு நார்மலாக படம் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனது. பட் இந்த படம் வந்து கொடுத்த ஃபீலே தனி, கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் தனி. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்துடைய ரேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5க்கு கண்டிப்பாக 4.8 தரலாம். ஒரு ஒர்த்தான ஒரு மூவி.